ഹായ്, ഞാൻ உங்களோட சொந்த காமவாயினி. இன்னைக்கு காமவாயினி பேச போகிற விஷயம் பொம்பளைகளும் ஆம்பளையும் கூட படித்தால் எப்படி நம்ம அந்த சுகத்தை வெளிக்காட்டணும். சில ஆம்பளையும் பொம்பளையும் கூட படுத்து കഴിഞ്ഞാൽ பொம்பளைகளும் நினைக்கும், ഞാൻ என்னோட சுகத்தை வெளிக்காட்டியால் அந்த ஆம்பளை என்ன நினைப்பே வெக்கப்படும். அந்த மாதிரி பொம்பளைகள் யோசிக்கிற விஷயம், ஆம்பளைகளுக்கு எப்போவும் நம்ம சுகத்தை வெளிக்காட்டுறதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். வெளிக்காட்டாம நம்ம அவங்க என்ன செய்தாலும் நம்ம சும்மா படுத்திருந்துட்டா அந்த அந்த ஒரு இந்த பந்தப்படலுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஆனால் நம்ம பந்தப்படும்போது அந்த சுகத்தை நம்ம குரல் போட்டு அவங்களுக்கு தெரிய வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, அது ரொம்ப ரொம்ப அழகா இருப்பேன். அப்போ தான் நமக்கு கூடுதல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் கூடி பண்ணணும், அவங்கள சுகைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆம்பளைகளும் அதிக நேரமாக நம்மளை சுகப்படுத்திகிட்டே இருப்பேன். அதுவரை ஆம்பளைகளும் அப்படித்தான். பொம்பளையோட படுக்கும்போது நம்ம சுகத்தை விரும்பும் அவங்களுக்கு சொல்லணும், எனக்கு அந்த மாதிரி ரொம்ப சுகமாக இருக்க, இந்த மாதிரி இருக்க. அது பேசும்போது பொம்பளைகளுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி பிடிச்சி அப்படி செய்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப சுகம் இருக்கும். அந்த மாதிரி செய்யாத ஆளுகளை இனிமேல் கொஞ்சம் செய்து பாருங்க, அழகாக இருக்கு, சூப்பராக இருக்கு. காம சொல்றது 100% ஓகே தான். இப்போ யோசிப்பேன், சில ஆளுகளை யோசிப்பேன், இவளுக்கு இது என்ன பைத்தியமா, இந்த மாதிரி பேசுறையே, வெக்கப்படலையா? அப்படி தெரிகிற ஆளுகளை, அந்த மாதிரி செய்கிற ஆளுகளை இதை பிளாக் பண்ணிட்டு போங்க, அல்லாட்டி கேட்க வேணாம், ஸ்கோ பண்ணிட்டு போங்க. தெரியாத ஆளுகளுக்கு மட்டும்தான் நான் இங்க பேசுறேன், சரியா? தெரியாத ஆளுகளுக்கு மட்டும்தான் காமவாயினி இது பேசுறேன். அப்போ நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்போ அக்கா இனிமே நல்ல வீடியோஸ் போடுறேன், இதுக்கு தொடர் வீடியோ போடுறேன். மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.